8 அரசியல் வேலைக்கு இடையில நம்ம ஏங்க சவுக்கு சங்கரை பேசணும் தாங்க அப்படி கடந்து போனோம். ஆனா மனுஷன் கையும் களவுமா சிக்கினதோட கொத்த சிக்கமும் வச்சிருக்காரு பாருங்க. அதை பேசாம போகலாமா? கூட இருந்தார் பாருங்க சவுக்கு சங்கர், அவருடைய தம்பி என்னுடைய அட்மின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல பிரதீப், அவரே ஒத்த குட்டையும் கொண்டு வந்து பத்திரிகையில போட்டார், ஊடகங்கள் முன்னாடி அள்ளி போட்டார். எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு, இவர் எப்படி கஞ்சா வாங்குவாரு, எப்படி கஞ்சா குடிப்பாரு வரைக்கும் அவங்களே அள்ளி போட்டான். கொத்தா சிக்கிட்டாப்ல. இதுல வேற முந்தா நாள் வச்சு போலீஸ் விடிய விடிய விசாரணை 2 நாளா, கிட்டத்தட்ட 100 கேள்வி. 100 கேள்விய சமாளிக்காம போற போக்குல அரசியல்வாதிகளை கோர்த்து விட்டு போயிருக்காப்ல. இது தேவையா இந்த கும்பலுக்கு? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சோ இப்படி கடுமையாக ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லைங்க, கட்டமே சரியில்லை, இல்ல கட்டங்கட்டமா சரியில்லை, சகல பக்கத்துல அடி வாங்குறப்பல நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர். அதை பேசாம இருக்கலாமாங்க? அதை பேசியே ஆகணும். அதுதாங்க இன்னைக்கு வந்தோம். இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்னு ஒரு சமூக வலைத்தள பக்கம், அதனுடைய அட்மினா இருந்த ஒரு பையன், அந்த பையன் தான் பிரதீப். அவர் தான் அரெஸ்ட் ஆகி சவுக்கு சங்கருக்காக ஜெயிலுக்கு போன பையன் அந்த பையன். அப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு வழக்காடுறதுக்குலாம் சவுக்கு சங்கர் 5 ரூபா செய்யல. அவனே கடை வாங்கி அவனவே காப்பாத்தி அவனுக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு அந்த பையன் காப்பாத்திக்கிட்டு வெளியே வந்து அந்த கடன் அடைச்சிருக்காப்புல. அவரு சும்மா இருந்து கண்டுக்காம அந்த பையன் எங்க நான் கூட இல்லப்பா, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன், என்னை ஏற்கனவே ஒரு முறை என்னை எல்லாரும் அடிக்க வர அன்னைக்கு நீ வேடிக்கை தான் பார்த்த அப்படின்ட்டு போயிட்டாப்புல. விட்டுற வேண்டியதானே? இவர் உட்காந்து கசமசான்னு அந்த பையனை திட்ட மொத்தத்தையும் அள்ளி வந்து போட்டான், அம்பட்டையும் கொண்டு வந்து போட்டான் ஊடகத்துக்கு முன்னாடி. அதுல ஃபேஸ்புக்ல எத்தனை பெண்களோடு பழக்கம், பெண்களோட ஆபாசமா என்னென்ன சாட் பண்ணி இருக்கிறாரு, பாலியெல்லாம் எவ்வளவு சுரண்டி இருக்காருன்ற வரைக்கும் போட்டாப்ல. அதுல பாத்தீங்கன்னா பல பெண்கள் பயங்கர காதலா இருக்கிறாங்க. என்னை கொன்று, ஏன்னா இவர் வேற யாரையோ காதலிக்கிறாரா, என்னை கொன்று கில்மி அப்படின்லாம் இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் போடலைங்க, அது நம்ம வேலையும் இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு அதனால பாதிப்பு வந்துடும். அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அரசாங்கம் பார்க்கும்ல, கையில அந்த ஆதாரம் கிடைக்கும்ல, வச்சு ஜெயில சங்குல மிதிக்கட்டும், அன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஆனா நம்ம முக்கியமான ஒன்ன பேசிதான் ஆகணும். இங்க தேனியில 2 பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? 2 பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்களே, ஆமா, அதிகாலையில. அந்த பையன் கிட்ட தான் கஞ்சா இருந்தது, கார்ல அந்த பையன் தான் கஞ்சா இருக்கிறத காட்டி கொடுத்துட்டானுங்க. ரூம்ல கஞ்சா இருந்ததா அந்த பையன் தான் மாட்டிக்கிட்டு அப்படி கைதானாங்க. பிரபுன்னு ஒரு பையனும் ராஜரத்னனும் ஒரு பையனும் மாட்டினாங்க இல்லையா? அவங்க தான், அவங்களோட பேசின உரையாடல தான் சவுக்கு சங்கர் வகையா சிக்கிறாங்க. இந்த ராஜரத்னமும் சவுக்கு சங்கரும் உரையாடுறாங்க. உரையாடும் போது எடுத்த உடனே வேர் இஸ் மை கஞ்சா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு ராஜரத்னம். என்னவா ஆரம்பிக்கிறாரு? வேர் இஸ் மை கஞ்சா. அதுல ஆரம்பிச்சு, நான் இப்ப பெங்களூர் போயிட்டு இருக்கேன், என்கிட்ட தான் கஞ்சா இருக்கு, அப்புறம் கஞ்சா குடிக்கி அவ எல்லாம் பேசி முடிக்கிறானுங்க. ஆதாரத்தோட ஸ்கிரீன்ஷாட் வெளியே ஒலாவிக்கிட்டு இருக்கு, முக்கியமான ஆளுகட்டெல்லாம் இருக்கு, ஊடகத்துல இருக்கு. போலீஸும் கோர்ட்டும் கேட்டா நான் எல்லாத்தையும் கொடுக்க தயார்னு அந்த பையன் பிரதீப் சொல்லியிருக்கிறாரு. இதனால வர்ற விளைவுகளை அவர் வந்தா என்னை மிரட்டினாலும் நான் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கேன்னு அந்த பையன் பேட்டி கொடுத்துட்டுறாப்ல. இப்ப என்னன்னா, சுத்தமா கஞ்சா குடிக்க மாட்டாரு, கஞ்சா சங்கர்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அவருக்காக சப்போர்ட் பண்ணாங்க. நல்லவங்க இருந்தாங்க, கெட்டவங்க இருந்தாங்க, அதோட நம்ம அண்ணன் சீமான் மாதிரி எந்த அறிவும் இல்லாதவங்களா இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களை தொடர்ந்து இழிவா பேசுறதுக்கு நீ கைது பண்ணையா, அது சரிதான், அதை நாங்க தப்புனே சொல்லல. ஆனா எந்த இடத்துல தப்பு? இந்த அரசு வன்மத்தோடு அவர் ஒழிச்சு கட்டணும்ன்ற நோக்கத்தோடு வேணும்னே கஞ்சாவை தூக்கி வச்சு ஜெயலலிதா மாதிரி பழைய பாணியில இவரை அரெஸ்ட் பண்ணிருச்சு. இதுதான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு. சீமான் தொடங்கி பல பத்திரிகையாளர்கள், ரொம்ப பழைய பத்திரிகையாளர்கள், நேர்மையா இருக்கிற பலரும் பார்த்திருக்கேன் நான். அவங்க கருத்துல நேர்மையா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாமே தான் இவர் சவுக்கு சங்கர் மேல இது நடந்தது திட்டமிட்டது என்று திமுக அரசின் மேல பழைய போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நாம காட்டுறோம், அவங்க பதில் சொல்லும். பாத்தீங்கல்ல, வேர் இஸ் மை கஞ்சா, எங்க என் கஞ்சா, நான் இங்க போயிட்டு இருக்கேன்டா, என் கூட தான்டா, என்கிட்ட தான்டா இருக்கு அப்படின்னு கஞ்சா குடிக்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பெரிய உரையாடல் போயிட்டு இருக்கு. அப்போ கஞ்சா எங்கன்னு யாரு கேட்கிறா? ராஜரத்னம் பையன் கேட்கிறான். யாரு அவனுக்கே சப்ளை பண்றது? நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர். அப்ப இவருக்கு எங்க இருந்து கஞ்சா கிடைச்சிச்சு? அதை கூட நின்று கும்மி அடிச்ச பத்திரிகைக்காரங்க நம்ம அண்ணன் தடாரகி பட சொல்லணும். ஏன்னா நாமெல்லாம் பொது இடத்துல களத்துல ஒன்னா நின்றுருக்கோம் முக்கியமான விஷயங்கள்லாம். ஆனா நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம ஏதோ யோகியமா சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் இன்னைக்கு அசிங்கப்பட்டேன். இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது. இந்த 2 கஞ்சா குடிக்கைகளும் சேர்ந்து அதை
விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதை மறுக்கவே முடியாது. சிக்கிட்டானுங்க, அவ்வளவுதான். இதுல 7 நாள் காவல் கேட்டிருந்தாங்க தேனி போலீஸ். நாங்கள் காவல் எடுத்து 7 நாள் விசாரிக்கணும். 2 நாள் விசாரணைக்கு கொடுத்தாங்க நீதிமன்றம். இந்த 2 நாள் விசாரணை விடிய விடிய நடந்திருக்கு. 100 கேள்வி நினைக்கிறேன். 100 கேள்வி சங்கு சங்கத்தை கேட்கும்போது பெரும்பாலும் மலுப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல பல பேரை கோர்த்தும் விட்டுருக்காரு. உங்களுக்கு கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லை. நீ எதுக்கு தேனிக்கு வந்த? நான் மூணாருக்கு போறதா வந்தேன். எத்தனை முறை வந்திருக்கேன்? 4 தடவை வந்திருக்கேன். இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதுல ஒண்ணு, உன் செலவுக்கு யாரு காசு கொடுக்குறா? ஏன்னா பல பத்திரம் வெளியே வந்து விழுந்துச்சு. 3 கோடி 3.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி வச்சிருக்கேன் உன்னுடைய தோழியினுடைய பேர்ல. இந்த பக்கம் அம்பிட்டு கார் வச்சிருக்கேன், இம்பிட்டு இது வச்சிருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்குன்னா இந்த சொத்து இருக்குன்னு எக்கச்சக்க பத்திரம் தள்ளி போடுறாங்க. அத்தனைலையும் போட்டா வரைக்கும் கரெக்டாகவும் இருக்கு. அம்பிட்டுலையும் சிக்கிட்ட நீ. அப்ப கேட்குறாங்க போலீஸ், ஆமா உனக்கு செலவுக்கு காசு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா அப்படியே சுக்குன்னு கோத்து விட்டாருங்க. அதுல எனக்கு சோர்ஸுங்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த சோர்ஸுகள் எனக்கு காசு கொடுப்பாங்க. அப்புறம் சில அரசியல்வாதிகள் எனக்கு காசு கொடுப்பாங்க. இப்ப பிடிக்கும்ல போலீஸ், எந்த அரசியல்வாதி எதுக்காக காசு கொடுத்தாரு? இவ்வளவு ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த அரசியல்வாதிக்கு ஏன் வந்துச்சு? அப்படி தேவை என்ன வந்துச்சு அவர் உங்க பாதுகாக்கணும்னு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு தாங்க அதிமுகவில் இருக்கிற லாயர்லாம் தெருவா அனுப்பி இவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க கதறதுக்கு பின்னாடி அவங்க சிக்க கூடாதுன்னு இருக்கு. இந்த கோர்த்து விட்டாப்ல இல்ல, எனக்கு பணம் தர்றது அரசியல்வாதியப்பா. அது ஒண்ணு அண்ணாமலையாவும் இருக்கலாம், இங்கிட்டு எடப்பாடி கும்பலாவும் இருக்கலாம். எடப்பாடி தான் உயிரை விட்டு பேசினாரு, அண்ணாமலை உயிரை விட்டு பேசினாரு. ஸோ அந்த 2 பெருசுங்களா இருக்கலாம். காசை வாங்கி தின்றேன். நம்ம அண்ணன் மாதிரி போல இருக்கு. நம்ம அண்ணன் சீமான் மாதிரியே நானா பிச்சை எடுப்பேன்னு பாருங்க. அது போலதான் நம்ம ஆளுங்க புறம். ஆனா பிச்சை எடுக்கிறோம் புறம் பணக்காரனா இருக்கேன், கார்ல ஓடுறேன், உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்ற நம்ம இன்னும் வாடகை வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா சோறு இல்லை வீடு இல்லைன்னு வெளியே பேசுனது கிடையாது. ரொம்ப தன்மானமா நம்ம இருப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நேற்று விசாரணைக்கு சிறப்பு நீதிமன்றம் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. போனா சவுக்கு சங்கரை விசாரிச்சுட்டு வெளியே வர்றாங்க. பயங்கரமா லாயர்ஸ் வந்து கோஷம் போடுறாங்க, முழக்கம் போடுறாங்க. தேவரை இழிவுபடுத்தினேன். ஏன்னா அது மதுரை வேறையில அங்க வந்து முக்குளத்தூர் அதிகமா இருக்கிற ஊரு. அங்க பயங்கரமான கோஷம் போடுறாங்க. கஞ்சா சங்கர் ஒழிக, கஞ்சா சங்கர் ஒழிக, அதுல ஃபெலிக்ஸ் ஒழிக, தேவரை இழிவு செய்த கஞ்சா சங்கர் ஒழிக, கஞ்சா சங்கரை தூக்கிலிடுலாம் அவசரப்பட்டு அவர் பேசுறாரு. அவர் பேர் கலைச்செல்வனா. அவர் ஒரு லாயர் போல இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், மிஸ்டர் கலைச்செல்வன், உங்க கோபத்துல நியாயம் இருக்கலாங்க. ஆனா உங்களுக்கு எதிரி யாரு நண்பன் யாருன்னே தெரியலையே. உங்களுக்காக களத்துல நின்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டு இருக்காரு அன்னை திருமா. அவரை சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திருறீங்க. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் தூக்கி விட்டதா இந்த சவுக்கு சங்கர், சில்ற சங்கர். இவரை பெரிய ஏதோ அறுத்து தள்ளவர் மாதிரி அவரெல்லாம் பேசணும் அப்படி இருக்குமாக்கும் அப்படின்னு இவரை வளர்த்து விட்டீங்க. முத்துராமலிங்கனாரை மட்டும் குறை சொல்லுங்க. இன்னத்தவே அசிங்கமா தான் பேசினாரு. அவன் மூஞ்சிய பார்த்தியா, அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தியா, அவன் எவனாவது ஒருத்தன் படிச்சிருக்கானா, எவனாவது ஒருத்தன் இது பண்ணியிருக்கிறானா அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டத்தையும் கேவலப்படுத்தி தான் போனான். நீ திருந்துனியா? இந்த சில்லற பின்னாடி தானே போன. நீ யார் பின்னாடி போயிருக்கணும்? அன்னைக்கு திருமா பின்னாடில போயிருக்கணும். நீ போகாட்டினாலும் அவர் அசிங்கப்படுத்தாமையாவது இருந்திருக்கணும்ல. இனியாவது உண்மையை தெரிஞ்சுட்டு போல யாரு நன்மை யாரு எதிரின்னு. ஏன்னா இதுல சொல்லணும்ல நம்ம. இதுக்கு இடையில காங்கிரஸ் திடீர்னு போய் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுங்க, அண்ணாமலை போனை கைப்பற்றுங்க, அண்ணாமலை யார் யாரோட பேசியிருக்காரு இந்த உரையாடல், இந்த வாட்ஸ்அப் சாட்டு, அவருடைய போன் ஹிஸ்டரி இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் தான் சவுக்கு சங்கரை, ஃபெலிக்ஸ, சவுக்கு மீடியாவில் வேலை பார்த்த முத்தலிஃப்னு ஒருத்தரை, லியோன்னு ஒருத்தரை, அதோட மட்டும் இல்லைங்க, ஆளுநர் மாளிகையிலிருந்து பிஆர்ஓவா இருக்காரு பாருங்க, அவர் திருஞான சம்பந்தர், அவர் உட்பட இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி முடுக்கி விடுற வேலையை அண்ணாமலை செய்கிறான்னு ஆணித்தரமா போய் கேஸ் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. நீங்க விசாரிங்க, எல்லா கூட்டும் வெளியே வந்துரும், எல்லாமே வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? மொத்தமா கொண்டு வந்து முடிச்சு விட்டானுங்க, மொத்தமா சதைச்சு விட்டுருக்கானுங்க. பெண்களை கேவலமா பேசுறது, பெண்களை இழிவா பேசுறது, அது பத்திரிகை பெண்ணா இருந்தாலும், நீதிமன்றத்துல வேலை பார்க்குற பெண்ணாலும், காவல்துறையா இருந்தாலும், உழைக்கிற பெண்களை அவமானம் பேசுயே. பீலா ராஜேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த அம்மாவே சேலையை பத்தி பேசிக்காப்ல, அவங்க சேலை கட்டிட்டு வர விதத்தை பத்தி பேசிக்காப்ல. எவ்வளவு அழுத்தம் வேணும், எவ்வளவு கேடுகட்ட புத்தி. அது அந்த சாட்டிங்கை படிச்சாலே புளிச்சுன்னு துப்பிடலாம், அப்படி இருக்கு. என்ன நான் கேட்கிறேன்னா, இது மாதிரியான சில்லறைகள் ஒருபோதும் அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டும் மீடியாக்களை நான் பேசுறேன், நான் பெரிய உத்தம புத்திரன், யோக்கிய புருஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது. ஆதாரப்பூர்வமா சிக்கி இருக்காருங்க.
இனி என்ன வச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் எங்க அரசியல், ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம்னே.